மகாநதி சீரியல பொறுத்தளவு இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் தாத்தா, பாட்டியோட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, அங்க அஜயோட அம்மா வந்து அஜயோட வாழ்க்கைய நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் விஜயோட ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வெண்ணிலா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டா, அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஃபிளாஷ் நியூஸா வந்துகிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே இது கன்ஃபார்ம் ஆகுது. இப்ப நம்ம விஜய் வந்து நேரா லாயருக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்றாப்ல. இப்ப லாயர் வந்து இப்பொழுதைக்கு நீங்க இங்க இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டாப்டியாட்டுக்கு. ஸோ போலீஸ் வந்து விஜய அரெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா, மறுபடியும் சிக்கல் வந்துரும். அதனால நீங்க போலீஸ் கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க காவேரி வந்து பார்த்தீங்கன்னா, கங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே, அங்க நம்ம குமரன் வந்து இந்த விஷயத்த சொல்றாப்ல. ஸோ, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நம்ம காவேரி அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா, விஜயோட ஃபோன் நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. ஏன்னா, ஆஃப் பண்ணி போட்டாப்ல இல்லையா? ஸோ, இப்ப விஜய்யே வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி நடந்து போகும்பொழுது கார்ல வந்து ஏத்திக்கிறாரு. ஏத்துனது மட்டும் இல்லாம, வ என்ன பிளான் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாப்ல. ஸோ, இப்பொழுதைக்கு விஜய் இங்க இருக்கிறது நல்லது இல்லன்னு லாயர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே, "நீங்க லாயர் சொல்றதையே கேளுங்க" அப்படின்னு காவேரியும் சொல்ல, அதுக்கப்புறம் காவேரிக்கு புது சிம் கார்டு ஒண்ணு குடுத்துர்றாரு. "நீ எது ஃபோன் பண்ணாலும் இந்த நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணு. உன்னோட நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாத" அப்படின்னு சொல்லி, சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு காவேரிய எக்ஸிபிஷன்ல இறக்கி விட்டுட்டு, நம்ம விஜய் கிளம்பிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் எப்போ வரப்போறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் காவேரி நேரா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வெண்ணிலாவோட மாமாவ தான் பார்க்குறாரு. வெண்ணிலாவோட மாமா தான் வந்து பசுபதி மிரட்டுனதுனால இப்ப பயந்து போய் கிடக்குறாரு இல்லையா? அங்க போலீஸும் வராங்க. போலீஸ் வந்து காவேரி கிட்ட விசாரணை பண்றாங்க. "விஜய் எங்க இருக்குன்னு உனக்கு தானே தெரியும்." அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. காவேரி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.